கடந்த 41 நாட்களாக டெல்லியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ரயில் மூலம் தற்பொழுது சென்னை சென்ட்ரல் வந்தடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது அதை நேரடி காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் விவேக்கிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். விவேக், தற்போது இந்த விவசாயிகள் வந்திருக்கிறாங்களா? தற்போது அவர்கள் ஏதாவது மறியலில் ஈடுபட இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு? தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அதை பற்றி விரிவா சொல்லுங்க விவேக். கண்டிப்பாக கடந்த 41 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்தரில் தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்க நதிநீர் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் ஒரு 80 மேற்பட்டவர் வந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வந்தனர். 41 நாட்கள் பிறகு மத்திய அரசு உறுதியளிக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வந்து இப்போது திரும்பியுள்ளனர். குறிப்பாக பயிர் கடன்களை ரத்து செய்ய வேண்டும், நதிகளை ஒன்றிணைக்க வேண்டும், மற்றபடி விவசாயிகள் கடன் அனைவரும் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் டெல்லியில் இந்த போராட்டம் நடத்தி வந்தனர். பல்வேறு அரசியல் கட்சிகள் சென்று தலைவர்கள் சென்று பார்த்தனர். இறுதியாக ஒரு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் வந்து சென்னை திரும்பியுள்ளனர். சென்னை இன்று காலை 7:20 மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை திரும்பியுள்ளனர். ஐயாக்கண்ணு கூட மொத்தம் 80 பேர் இந்த ரயிலில் சென்னை திரும்பியுள்ளனர். அதாவது இன்று வந்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வந்து இன்று வந்து தமிழகத்தில் விவசாய பிரச்சனைகளை களைவதற்கு முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு இதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதே சமயத்தில் பாஜக மற்றும் அதிமுக தலைப்பில் அவர் நேரடியாக நேற்று போய் அவர்கள் நேரடியாக சந்தித்திருக்கிறார். அதுபோல மத்திய அமைச்சர் போன்றவர்கள் இதற்கு உறுதியளித்தார். அடைப்பதற்கான மக்களை தருவது மட்டும் கூறினார். அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகம் நிறுத்திக் கொண்டு சென்னை திரும்பியுள்ளனர். இன்று காலை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் இவர்கள் எடுத்த ஐயாக்கண்ணு உட்பட 80 பேர் இவர்கள் சென்னை வந்துள்ளனர். இன்று நடக்கும் இந்த போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்றுள்ளனர். அதே சமயத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் எந்த ஒரு மறியலில் ஈடுபடுவது போல் தெரியவில்லை. மாறாக சென்னையில் நடக்கும் மற்ற விவசாய அங்கங்கே அரசு நடக்கும் மற்றொரு போராட்டத்தில் இவர் பங்கேற்பதாக தெரிகிறது. குறிப்பாக சென்னை எழும்பூருக்கு ஒரு போராட்டம் நடத்தப்படுகிறது ரயில் நிலையத்தில். அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த பற்றி கேட்கும் பொழுது தற்போதுதான் இவர்கள் இந்த ரயிலில் இறங்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு அவர்கள் எந்த இடத்துக்கு சென்று எந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடலாம் என்பதை முடிவு செய்வார்கள். தற்போது ஐயாக்கண்ணு உட்பட அனைவரும் இறங்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. செய்தியாளர் சந்திப்பிற்கு வாய்ப்பு இருந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து தான் தமிழகத்தில் எந்த இடத்தில் போராட்டத்தில் பங்கேற்க உள்ள குறித்து அவர் கூறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திய ஐயாக்கண்ணு அவர்களை ட்ரெயின்ல இருந்து இறங்க விடாமே நிறைய பேர் அந்த பக்கத்துல வந்திருக்காங்க. தற்போது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் யாராவது வந்திருக்காங்களா அவருக்கு வரவேற்க தெரிவிக்கும் விதமாக? தற்பொழுது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையில எந்த மாதிரியான போராட்டத்துல இன்னைக்கு அவங்க கலந்து கொள்ள இருக்கிறாங்க, அது பற்றிய தகவல் இருக்கா விவேக்? அதாவது வரவேற்பதற்கு அரசியல் கட்சி யாரும் வரவில்லை. காரணம் அங்கங்கே இன்று நடக்கும் தமிழக நடக்கும் முழு அடைப்பு போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்க உள்ளதால் அவர்கள் யாரும் வரவில்லை. அதே சமயத்தில் தமிழக விவசாயிகள் கூட்டுறவு தலைவர் தெய்வ சிகாமணி அவர் உள்ளிட்ட சில விவசாய சங்கங்கள் வந்தன. அதே போல இளைஞர்கள் சிலர் வந்துள்ளனர். அரசியல் கட்சியினர் யாரும் வரவேற்கவில்லை. காரணம் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதால் வரவில்லை என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது. இந்த சூழலில் ஐயாக்கண்ணு வந்து அவர் வந்து இங்கு இறங்கியுள்ளார். இவர் வந்து எழும்பூரில் இன்று நடக்கும் ஒரு 10 மணிகளில் நடக்கும் ஒரு போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வந்து இருப்பினர் இப்போது பத்திரிகை சந்திப்பில் அவர் வந்து தான் எந்த இடத்தில் போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறேன் என்பதை விட்டு கூற வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழகம் வந்துள்ளனர். அவருக்கு மிகப்பெரிய போராட்டம் 41 நாட்கள் நிர்வாண போராட்டம் என பல்வேறு கட்ட உச்சகட்ட போராட்டங்கள் தான் நடத்திவிட்டனர். இறுதியாக தமிழக முதல்வர் நேரடியாக சந்தித்து பேசினார். அதே போல மத்திய அமைச்சர் பேசினார். எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசினார். இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகள் உறுதி தந்தது அடிப்படையிலும் சிலர் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையிலும் தமிழகம் வந்துள்ளார். இதற்கு பிறகுதான் பத்திரிகை சந்திப்பு பிறகுதான் அவர் இங்கு அடுத்த கட்டமாக எந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபடாமல் தெரிகிறது. அங்கு டெல்லியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போராட்டம் நடத்தினார். தமிழகத்தில் அப்படி ஒரு போராட்டம் இருக்காது. வழக்கமான ஒரு முற்றுகை போராட்டமோ அல்லது தங்களை எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஒரு அற போராட்டமாகவே அந்த போராட்டம் இருக்கும் என தெரிகிறது. விவேக், அதாவது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஐயாக்கண்ணு மற்றும் உள்ளிட்ட விவசாயிகள் குழுவை வரவேற்பதற்காக திமுக சார்பில் யாராவது வந்திருக்காங்களா, அதை பற்றிய தகவல் இருக்கா? வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் அவர்களும் இன்று ஒவ்வொரு இடங்களிலும் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதால் இவர் வந்து அவர்கள் பங்கேற்கும் அந்த போராட்டத்தில் நேரடியாக சென்று பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. திமுக மற்றும் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் நடத்தும் போராட்டத்தில் இவர் சென்று கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் இங்கு வரவேற்காத காரணம் அவர்கள் ஒவ்வொருவரும் இன்று காலை ஒவ்வொரு பகுதியில் வந்து தாங்களது இந்த அறப்போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டி இருப்பதால் அவர்கள் இங்கு யாரும் வரவில்லை. விவசாயிகள் தமிழக விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமே இங்கு வரவேற்க வந்துள்ளனர். விவேக், தமிழக அரசு சார்பில் இருந்து யாராவது வந்திருக்காங்களா வரவேற்பு தெரிவிக்கிறதுக்கு, அதை பற்றிய தகவல் கொஞ்சம் சொல்லுங்க.
இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு நாம் பார்க்கும்போது கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு 150 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு விவசாய கூட்டு இயக்க தலைவர் தெய்வசாமி தலைமையில் ஒரு விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டவர் வந்துள்ளனர். இது இல்லாமல் இளைஞர்கள் கட்சியினர் சிறு இளைஞர்கள் அவர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்துள்ளனர். இவர்கள் மட்டுமே இவர்களை வரவேற்க வந்துள்ளனர். மற்ற அரசுகள் வராத காரணம் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதால் அவர்கள் வரவில்லை. நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக இவர் கருத்து கூறியுள்ளனர். இப்போ டெல்லியில் போய் பல கட்சி சந்தித்தது போலவோ அது போலவோ இங்கு யாரும் அவரை வரவேற்க அந்த அளவுக்கு வரவேற்க வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விவேக், அதாவது திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஐயா கண்ணன் திட்டமிட்டிருக்கிறாரா? எப்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது? அது பற்றி தகவல் இருக்கா? என்ற காலகட்டத்திலே நாங்கள் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் எங்களை இந்த நாட்டினுடைய அடிமைகளாக பார்க்கிறார்களே. எங்களுக்கு வாழ் உரிமை வேண்டும். நாங்கள் எங்களுக்கும் லாபகரமான விலை கொடுக்க வேண்டும். பஞ்சாப்ல 98% தண்ணி கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டில் 20% தண்ணி கூட இல்ல. அதாவது நதிகளை இணைக்க வேண்டும், லாபகரமான விலை கொடுக்க வேண்டும், அதுவரை விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் வறண்ட தமிழகத்திற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை அமைக்கப்பட வேண்டும், 60 வயதடைந்த அனைத்து விவசாயிகளுக்கும் மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் எங்களுக்கு மாத பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக டெல்லியிலே 41 நாட்கள் போராடினோம். எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், மரியாதைக்குரிய மூப்பனார் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய மற்ற எல்லா விவசாய சங்க தலைவர்களும், எல்லா வாசன் ஐயா அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தார்கள். எங்களை அங்க ஒரு ஆதரவு கொடுத்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா சங்கங்கள், தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல்வாதிகள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதனால்தான் மத்திய அரசு 15 நாள்ல ஒரு நல்ல முடிவை அறிவிப்பதா இருக்கிறார்கள். அதனால எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்க ஒத்தி வச்சு வந்திருக்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கும். தமிழக மக்கள் உங்களால் தான் எங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்க இருக்கிறது. நாங்கள் விவசாயிகள் போராடினால் எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. தமிழக மக்களுடைய ஆதரவும் இளைஞர்களுடைய ஆதரவும் எல்லா கட்சிக்காரர்கள் ஆதரவு இருக்கிறதா இன்றைக்கு எங்களால ஒரு வெற்றி படியை தொடுவதற்கு முடிந்திருக்கிறது. இன்னும் நாங்கள் மேலே ஏறி எங்களுக்கு 15 நாள் வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் மே மாதம் 25ஆம் தேதி மறுபடியும் டெல்லியிலே சென்று தொடர் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைதான். எங்களை யாரோ ஒருத்தனை கொலை பண்ணி கொண்டாந்து எங்க இடத்துல போட்டு நாங்க ரோட்லயே படுத்திருந்தோம், ரோட்லயே சாப்பிட்டோம், ஜந்தர் மந்தர் ரோட்லயே தூங்கினோம். ஒருத்தரை கொலை பண்ணி போட்டு உங்க கொலை கேஸ் போட்டு உள்ள அனுப்பிச்சிருவோன்னு மிரட்டினாங்க. இப்ப கூட பிளைட்ல தான் போகணும்னு மிரட்டினாங்க. எல்லாமே பண்ணாங்க. ஆனா நாங்க நியாயமா தான் வந்திருக்கோம். அங்கிருந்து எங்களுக்கு மிரட்டினால் கூட எங்களை ஜெயில பிடிச்சி போடுறேன், நாங்க திகார்ல போட்டுக்கோன்னு சொல்லிட்டோம். அதனால நாங்கள் எங்களை மிரட்டியதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு நாங்க இங்க இருந்து எக்மோர் வரையும் போறோம். காவல்துறை எங்களை அனுமதித்தால் நாங்கள் எக்மோர்ல போய் போராட்டம் பண்ணுவோம். அனுமதிக்கவில்லை என்றால் இங்கே மறியல் பண்ணிடுவோம். தமிழக அரசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே எல்லாருமே சொல்றாங்க, வாயில சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்காங்க, தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஐயா தளபதி ஐயா சொல்லியிருக்காங்க, எல்லா பிரேமலதா விஜயகாந்த் அங்கேயே உட்கார்ந்து பேசினாங்க, எல்லாம் சொன்னாங்க. இது மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும், ஐயா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்திருந்தாரு, ஐயா வாசன் வந்திருந்தாங்க. வாசன் எங்களை கூட்டி ஜனாதிபதிக்கிட்டே கூட்டி பேச வச்சாங்க. ஜனாதிபதி செஞ்சு தரேன்னாரு, அவரால் முடியல. நாங்க ஜனாதிபதியை பார்த்தோம், உள்துறை அமைச்சரை பார்த்தோம், எல்லாத்தையும் 5 வாட்டி பார்த்தோம். எல்லாம் நடக்குன்னு சொல்றாங்களே, ஒன்றும் ஆவலை. இது வரலையும் கண்டிப்பா ஆகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது உங்க போராட்டத்தை கலைக்கிறதுக்கான ஒரு சதி வழியா கூட இருக்கலாம். அப்படி ஒருவேளை அது முடியலன்னா அதுக்கு அடுத்தது அதான் 25 இப்ப எங்களுக்கு செய்யலைன்னா மே 25 நாங்க மறுபடியும் டெல்லிக்கு போறோம். அங்கே தொடர்ந்து இருப்போம், சாவு வரை இருப்பாங்க. பிரதமர் பார்க்காம ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இங்க இருக்க நிறைய பேர் எங்களை பத்தி தவறா எழுதுறாங்க. எனக்கு என்னமோ ஆடி கார் இருக்கு, 100 ஏக்கர் இருக்கு அப்படிலாம் எழுதுறாங்க. எனக்கு 20 ஏக்கர் இருக்கு. நான் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு சத்திய பிரமாணமா சொல்லி போட்டிருக்கேன். இது மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
41 நாள் போராட்டம் நடத்துனீங்க. மத்திய அரசு இதுவரைக்கும் உங்களோட கோரிக்கைகள் பத்தி எந்த ஒரு நடவடிக்கை, சிறு நடவடிக்கை கூட இல்ல. அதான் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா சார் இது வாங்கி தரேன்னு இருக்காரு, உத்தரவே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு மந்திரி சொல்றாரு, நம்பாம இருக்க முடியுமா? நம்புறோம். தமிழக அரசு வந்து விவசாயிகளோட அக்கறையில எந்த வகையில இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசு விவசாயிகள் ஏன்னா இப்ப 41 நாள் கிடைச்சாது முதலமைச்சர் அங்க வந்து விவசாயியோட ரோட்ல உட்காந்து நான் பண்ணித்தாரேன்னு சொல்றாரு. எல்லாம் பெரியவர்கள் சொல்வதை கேட்பதுதான் எங்க கடமை. ஏன்னா எங்களுக்கு எலெக்ஷன் போது நாங்கள் இந்த நாட்டு மன்னர் என்பார்கள், இந்த நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு கூட நாங்கள் இந்த அடிமைகள் மாதிரி இருப்போம் நாட்டில். அதனால வந்து சொல்றதை நம்புறோம். உங்க போராட்டத்துல மோடி வந்து என்ன பங்கீடு கொடுத்தாரு உங்களுக்கு? எங்களுக்கு தான் அவர் தான் பார்க்க மாட்டேன்னு தான் நாங்கள் நிர்வாணமா ஓடணுமே டெல்லியில. அதான் மோடி வந்து எங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னால்தான் விவசாயிகள் டெல்லியில பிரதம மந்திரி ஆபீஸுக்கு முன்னாடி ஜனாதிபதியினுடைய மாளிகை நோக்கி நிர்வாணமாக 9 பேர் ஒன்னாங்க. 6 பேரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, 3 பேர் அதை மீறியும் ஓடிட்டாங்க. அதே மாதிரி வெங்கைய நாயுடு தமிழ்நாடு வந்தப்போ வந்து மாநில அரசோட பொறுப்பு கடமை அப்படின்னாரு. அதை பத்தி உங்களுக்கு ஐயா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை வாங்கிய கடனை தள்ளுபடுவது மாநில அரசு கடமை இல்லைன்னு நல்லா தெரியும். எல்லாத்தையும் ஏமாத்துறாரு. அதே போல வந்து லாபகரமான விலை கொடுப்பது காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் டெல்லியில தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, திருவனந்தபுரத்தில் கிடையாது, ஹைதராபாத்ல கிடையாது, பாம்பேல கிடையாது. டெல்லி தான் அவங்க தான் முடிவு பண்ணணும். அது அதே போல வந்து நதிகளை இணைப்பது அங்க தான் செய்யணும், இங்க செய்யறது இல்ல. அப்படி தவறா ஒரு செய்தியை பரப்புறாரு, மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சு சொல்றாரு. நாங்க என்ன பண்ண முடியும்? நன்றி அல்லது நன்றிங்க. ஐயா